வணக்கம் ஜோதிட நண்பர்களே. ஏற்கனவே ராசியை பற்றின முழு விவரங்களையும் பார்த்தாச்சு. அதாவது ஒவ்வொரு ராசிக்குமே என்ன மாதிரியான குணாதிசயங்கள் இருக்கும், எந்த மாதிரியான வாழ்க்கை அமைப்பு இருக்கும், என்ன மாதிரியான உறவு முறைகள் இருக்கும் அப்படின்னு விளக்கமாகவே பார்த்தாச்சு. அதே போல் லக்ன விவரங்களையும் பார்த்தாச்சு. ராசி அமைப்பை போலவே லக்னத்திற்கும் ஒவ்வொரு விஷயங்களும் எப்படி இருக்கும் அப்படின்னு தனித்தனியாகவே சொல்லியிருக்கும். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். இனி ராசி மற்றும் லக்னம் இது ரெண்டும் சேர்ந்த அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஒரு குறிப்பிட்ட லக்னம் மற்றும் ராசியாக ஒரு மனிதருக்கு அமைந்து வரும் பொழுது அவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி சில விளக்கங்களை ஜோதிடத்தில் பொதுவாக சொல்ல முடியும். இனி அந்த விஷயங்களை பற்றி தொடர்ச்சியாக பார்க்கலாம். பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை கவனத்தில் வச்சுக்கோங்க. எப்பவும் சொல்லக்கூடிய விஷயங்கள் தான், இங்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் முழுமையாக உங்களுக்கு பொருந்தணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா ஒரு மனிதனை பற்றி அவங்களுடைய சுய ஜாதகம் மட்டும்தான் முழுமையான விஷயங்களை சொல்ல முடியும். மற்ற விஷயங்கள் எல்லாமே ஒரு பொதுவான அமைப்பு கொண்டது தான். இங்கு சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் கிராஸ் பண்ணி வருவீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் சில அனுபவங்களாகவும் உணர்வுபூர்வமான விஷயங்களாகவும் பெற முடியும். அதே போல் ராசி முக்கியமாக இல்லை லக்னம் முக்கியமாக அப்படின்னாலும் குழப்பிக்க வேண்டாம். ராசி லக்னம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சில ஐடென்டிட்டி மட்டும்தான். ஜோதிட பலன்கள் எடுக்கிறதுக்காக பொதுவாக தெரிஞ்சிக்க வேண்டிய சில விஷயங்கள் அவ்வளோதான். மற்றபடி 9 கிரகங்கள் 12 கட்டம் 27 நட்சத்திரங்கள் கொண்ட ஒரு அமைப்பு தான் நமக்கு முழுமையாக முக்கியம். அதுதான் ஒவ்வொரு செகண்டும் நமக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் தீர்மானிக்கிறது. அதனால் ராசி முக்கியமாக இல்லை லக்னம் முக்கியமாக அப்படின்னாலும் குழப்பிக்காதீங்க. நம்ம யாருன்னு கேட்டால் நம்மளுடைய பேரை எப்படி ஒரு அடையாளமாக சொல்கிறோமோ அந்த மாதிரி தான் நம்மளுடைய சுய ஜாதகத்திற்கு அடையாளமாக இந்த ராசியும் லக்னமும் அமைந்து வருது. மற்றபடி இங்கே எல்லாமே முக்கியம் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. சிம்ம ராசி, விருச்சிக லக்னம். பொதுவாக இந்த சிம்ம ராசி விருச்சிக லக்னத்தில் பிறந்தவங்களை நல்ல ஒரு செயல் வீரர்கள் மற்றும் காரியவாதிகள் அப்படின்னு சொல்லலாம். ரொம்பவுமே ஆக்டிவாக இருக்கக்கூடியவங்க, பங்க்சுவாலிட்டியை விரும்பக்கூடியவங்க, கடமை கண்ணியம் கட்டுப்பாடு போன்ற விஷயங்களை நடைமுறை வாழ்க்கையில் பின்பற்றக்கூடியவங்க, ரொம்பவுமே நேர்மையான நபர்களாகவும் இருப்பாங்க. பட் இவங்களுக்கு பிரச்சனை என்ன அப்படின்னா, இவங்க பேசுகிற விஷயங்களாகட்டும் அல்லது இவங்க செயல்படக்கூடிய விஷயங்களாகட்டும் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு அப்படிங்கிற மாதிரியே இருக்கும். ரொம்பவுமே ஸ்ட்ரிக்ட் அண்ட் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருப்பாங்க. பெரும்பாலும் இவங்ககிட்ட எந்த ஒரு விஷயத்துக்குமே ஆப்ஷனே இருக்காது. இது இப்படின்னா இப்படி தான், அது சரியோ தவறோ அதெல்லாம் ரெண்டாம் பட்சம் தான். இப்படி இருக்கணும்னா இப்படி தான் இருக்கணும், இப்படி நடக்கணும்னா இப்படி தான் நடக்கணும் அப்படிங்கிற ஒரு வட்டத்தை அமைத்து கொண்டு கோடு போட்டு அதற்குள்ளேயே வாழ்க்கையை நகர்த்து கொள்ளக்கூடியவங்களாக இருப்பாங்க. பட் இவங்களுடைய ப்ளஸ் என்னென்னா உண்மை சத்தியம் போன்ற விஷயங்களை பின்பற்றக்கூடியவங்க. அவங்ககிட்ட இந்த பொய் பொருட்டு அப்படிங்கிறதெல்லாம் இருக்காது. நம்பிக்கையற்ற நிலையில் எந்த ஒரு விஷயத்தையுமே செயல்படுத்த மாட்டாங்க. அதே போல் சோம்பேறித்தனம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கவே இருக்காது. எல்லா காலகட்டங்கள்லையுமே எல்லா வயது நிலைகள்லையுமே ஏதாவது ஒரு வேலைகள் இழுத்து போட்டு தானாகவே செய்து கொண்டு இருப்பாங்க. காரணம் இயல்பாகவே உங்களுடைய மனோபாவம் அப்படிங்கிறது எப்போவுமே அடுத்தது என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் யோசிக்கும். அதனாலே இவங்களுக்கு சும்மா இருக்கிறவங்களெல்லாம் கண்டா சுத்தமாக பிடிக்காது. பட் என்னென்னா இவங்க ரொம்பவுமே ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருப்பாங்க, ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. இது மற்றவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறதே இவங்ககிட்ட எதிர்பார்க்கவே முடியாது. ஆனால் இவங்களுடைய காரியங்களால் பயன்பெறக்கூடியவங்க ஏராளம் பேர் இருப்பாங்க. பெரும்பாலுமே இவங்களை சுற்றி இருக்கிறவங்கலாம் பார்த்திங்கன்னா இவங்ககிட்ட எதையாவது ஒன்று எதிர்பார்த்து தான் இருப்பாங்க. இவங்க மூலமாக அவங்க சுக சௌகரியங்களை பெற்று இருப்பாங்க. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக மற்றவங்க இவங்கக்கிட்ட கொஞ்சம் அனுசரித்து போவாங்க. பட் இவங்கக்கிட்ட அந்த அனுசரிப்புத்தன்மையை எதிர்பார்க்க முடியாது. கோபம், அவசரத்தனம், ஈகோ போன்ற விஷயங்கள் இவங்ககிட்ட அதிகமாகவே வேலை செய்யும். ஸோ இவங்ககிட்ட பழகும் பொழுது ரொம்பவுமே கவனமாக பழகணும், அது உண்மையாக பழகணும். உண்மையை சொல்லணுன்னா இவங்க நல்லது கெட்டது, நல்லவங்க கெட்டவங்க, சின்னவங்க பெரியவங்க அப்படின்னு பார்க்கக்கூடியவங்க அல்ல. இவங்கக்கிட்ட உண்மையாக நேர்மையாக இருக்கிறாங்களா அப்படிங்கிறத மட்டும்தான் பார்ப்பாங்க. ஸோ இவங்கக்கிட்ட உண்மையாக இருக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்காக உண்மையாக செயல்படக்கூடியவங்களாக இவங்க இருப்பாங்க. பட் அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அங்கே கண்டிப்பாக போட்டி, பொறாமைகள், வஞ்சம் போன்ற விஷயங்கள் அதிகமாக இருக்கும். அதே போல் இவங்க யாருக்கும் அடிபணிய மாட்டாங்க. சுயம்புவாக உருவெடுக்கக்கூடியவங்க, சுயம்புவாக செயலாற்றக்கூடியவங்க.
இவங்களுடைய லட்சியமே என்ன அப்படின்னா இவங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய விஷயங்களை சாதிக்கணும் அப்படிங்கிறது தான். இன்னும் சொல்லப்போனால் ஒரு ரூலிங் பவரோடு இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. தன்னால் இவ்வளோ பேர் பயனடைகிறாங்க, தனக்கு கீழே இவ்வளோ நபர்கள் நல்லபடியாக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தையும் திருப்தியையும் பெறணும் அப்படிங்கிறதுக்காக உழைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஸோ பெரும்பாலும் ஒரு தலைமை பண்புகளோடு திகழக்கூடியவங்களாக இருப்பாங்க. இளம் வயதுலேருந்தே பார்த்திங்கன்னா இவங்களை சுற்றி ஒரு கூட்டம் இருக்கும், அந்த கூட்டத்துக்கு தலைமை தாங்கக்கூடியவங்களாக இவங்க இருப்பாங்க. ஸோ எந்த இடம் போனாலும் இவங்களுக்குன்னு ஒரு ரெகக்னேஷன் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும். மற்றவங்கெல்லாம் இவங்ககிட்ட தேடி அட்வைஸ் எல்லாம் கேட்டுட்டு போவாங்க. உண்மையிலேயே சுய ஜாதகத்தில் கிரக அமைப்புகள் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் இவங்களுடைய வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு ராஜ வாழ்க்கை போல இருக்கும். அதாவது ஒரு ராஜாங்கம் நடத்தக்கூடியவங்களாக இருப்பாங்க. எப்படி ஒரு அரசர் மக்களை வைத்து கொண்டு ஆட்சி பண்ணுறாங்களோ அந்த மாதிரி இவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு சிறிய கூட்டத்தையாவது வச்சு அவங்களுடைய தகுதிக்கு நிலைக்கு ஏற்ப ஒரு கூட்டத்தை பராமரிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதில் ஒரு ராஜா போல இவங்க திகழ்ந்து வருவாங்க. பெரும்பாலான பவர் அப்படிங்கிறது இவங்ககிட்ட தான் இருக்கும். ஸோ அந்தந்த காலகட்டங்களுக்கு தகுந்த ராஜ வாழ்க்கையை பெறக்கூடியவங்களாக இவங்க இருப்பாங்க. பட் இங்கே ஒரு விஷயத்தை கவனத்தை வச்சுக்கணும், அந்த ராஜாவுக்கே உரித்தான பிரச்சனைகளும் இவங்களுக்கு இருக்கும். ஆனால் ரூலிங் பவரில் இருக்கிறவங்க நினச்சா என்ன வேணாலும் செய்யலாம் இல்லையா? அந்த மாதிரி தான் எல்லா கண்ட்ரோலும் இவங்ககிட்ட தான் இருக்கும். அந்த விஷயங்களில் தன்னுடைய தனித்திறமையை வெளிக்காட்டி எல்லா விஷயங்களையுமே சரிப்படுத்தவும் செய்வாங்க. ஸோ ஜென்ரலாக பார்க்க போனால் இவங்க ரொம்பவுமே பவர்ஃபுல்லான ஆக்டிவான நபர்கள். பட் அதுவே சுய ஜாதகத்தில் கிரக அமைப்புகள் சாதகமாக இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இவங்களுக்கு கொஞ்சம் எதிரி தொல்லைகள் அதிகமாக இருக்கும். அதாவது நீங்கள் எதிரிகள் அப்படிங்கிறது நேரடியாக இருக்கணும் அப்படிங்கிறது கூட அவசியம் கிடையாது. அதாவது இவங்க கஷ்டப்பட்டு உழைப்பாங்க, இவங்க கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தை உருவாக்குவாங்க. பட் அதனுடைய பயன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா யாரோ அனுபவிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இன்னும் சொல்லப்போனால் இவங்களுடைய பேச்சை கூட மற்றவங்க கேட்க மாட்டாங்க. சும்மா கேலியும் கிண்டலுமாகவே இவங்களை பேசிக்கிட்டு இருப்பாங்க. பட் இவங்களை வச்சு தான் அவங்க எல்லா காரியங்களையும் நிகழ்த்தி கொண்டு இருப்பாங்க. இவங்க இல்லை அப்படின்னா அவங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு விஷயம் அப்படிங்கிறதே இருக்காது. பட் இருந்தாலுமே இவங்களுக்கு உண்டான அந்த ரெகக்னேஷன் அப்படிங்கிறது கிடைக்காது. எதிரும் புதிருமான விஷயங்கள், கான்ட்ரவர்சியான வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது தான் இருக்கும். ஸோ சுய ஜாதகத்தில் கிரக அமைப்புகள் சாதகமாக இருந்துச்சு அப்படின்னா மற்றவங்க இவங்களை அனுசரித்து போவாங்க, இவங்களுக்கு உண்டான ரெகக்னேஷன் கொடுப்பாங்க. பட் சுய ஜாதகத்தில் கிரக அமைப்புகள் சாதகமாக இல்லை அப்படின்னா மற்றவங்க இவங்களை அனுசரித்தும் போக மாட்டாங்க, இவங்களும் மற்றவங்களை அனுசரித்து போக மாட்டாங்க. இவங்களுக்கு உண்டான அந்த ரெகக்னேஷன் அப்படிங்கிறதும் கிடைக்காது. ஸோ நிறைய எதிரிகள் அப்படிங்கிறது இதன் மூலமாக உருவாவாங்க. எல்லாத்தையுமே ஏதோ ஒரு காலகட்டங்களில் ஏதோ ஒரு விஷயங்களுக்காக விரோதம் பண்ணிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இவங்களுக்கு ஏற்படும். நல்லதையே தேடி போய் செஞ்சாலும் கூட கெட்ட பேர் வாங்குற மாதிரி தான் ஒரு சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு அமையும். அதனால் சுய ஜாதகத்தில் கிரக அமைப்புகள் இவங்களுக்கு நல்லபடியாக இருக்கணும். இன்னும் சொல்லலாம், இந்த சுய ஜாதகத்தில் நெகட்டிவ் கிரகங்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருந்தது அப்படின்னா இந்த டார்க் சொசைட்டி அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரியான நிலைகள் செயல்படக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. ஏன்னா இவங்க எதற்குமே அஞ்ச மாட்டாங்க, இவங்களுக்கு பயம் அப்படிங்கிறதே கிடையாது. இவங்களுக்கு உண்டான அந்த ரெகக்னேஷன், மதிப்பு, மரியாதை எங்கே கிடைக்குதோ அங்கே தான் இவங்க இருப்பாங்க. ஸோ அது ஒரு கெட்ட இடத்துலேருந்து கிடைக்கிது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த இடத்துல போட்டு தனக்குண்டான அந்த ரூலிங் வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ அதனால் இவங்களுக்கு இந்த சுய ஜாதக கிரக அமைப்புகள் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே வேலை செய்யும். அது நல்ல விதத்தில் அமைஞ்சாலும் சரி, கெட்ட விதத்தில் அமைஞ்சாலும் சரி. பேச்சுவார்த்தைகளில் சாமர்த்தியம், சாதகமான தன்மைகளும் இருக்கும். ரொம்பவுமே கடினமாக உழைக்கக்கூடியவங்க, முயற்சியை கைவிடாதவங்க. சொத்து சுகங்கள், கல்வி சார்ந்த விஷயங்கள், பொருளாதார ரீதியான விஷயங்கள், இது எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு அளவான ஈடுபாடுகள் அப்படிங்கிறது இருக்கும். அதாவது காலநிலைக்கேற்ப, தேவைக்கேற்ப இந்த விஷயங்களில் இவங்களுக்கு உண்டான விஷயங்கள் அப்படிங்கிறது தானாகவே நல்லபடியாக அமையும். இன்னும் சொல்லப்போனால் இவங்க அந்தந்த இடத்திற்கு ஏற்ப, காலத்திற்கு ஏற்ப தனக்கு உண்டான விஷயங்களை இருக்கிற விஷயங்களை கொண்டு தானாகவே அமைத்து கொள்ளக்கூடிய திறன் அப்படிங்கிறதும் இருக்கும். ஸோ ஏதோ ஒரு வகையில் தனக்கு உண்டான அந்த அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. பொது விஷயங்கள் மற்றும் பொது காரியங்களில் அளவான ஈடுபாடுகள் இருக்கும். ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி தான், வெளிநபர்கள் இவங்களுக்கு எந்த அளவுக்கு மதிப்பு, மரியாதை, அங்கீகாரம் கொடுக்குறாங்களோ அந்த அளவுக்கு இவங்களுடைய ஈடுபாடுகள் அப்படிங்கிறதும் அந்த விஷயங்களில் இருக்கும். அதே போல் ஆன்மீக ரீதியான விஷயங்களும் அளவான ஈடுபாடுகள் காட்டக்கூடியவங்க தான். பட் இந்த ஆன்மீக விஷயங்களாக பார்த்திங்கன்னா ரொம்பவுமே அளவான அமைப்போடு தான் இருக்கும். ரொம்ப டீப்பாலாம் இன்வால்வ் ஆக மாட்டாங்க. காரணம் இவங்க இயற்கையாகவே உழைப்பை நம்பக்கூடியவங்களாக இருப்பாங்க. தன் கையே தனக்கு உதவி அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாக இருப்பாங்க.
எப்பேற்பட்ட சூழ்நிலைகளும் முதல்ல ஜோலியை பார், அதன் பிறகு ஜாலியை பார் அப்படின்னு சொல்லுவாங்க. காலம் முழுக்கவே வேலை வேலை அப்படின்னு இருக்கக்கூடியவங்க. ஸோ எப்போவுமே வேலை சார்ந்த திட்டங்களை தொடர்ந்து போட்டுக்கொண்டே இருப்பாங்க. ஏதாவது ஒரு காரியங்கள் ஈடுபட்டு கொண்டே இருப்பாங்க. பிரயாணம் சார்ந்த விஷயங்களில் இவங்களுக்கு ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும். நிறைய பேருக்கு இந்த தொலைதூர பிரயாணங்கள் அப்படிங்கிறது அடிக்கடி வந்து போகும். நிறைய பேர் பிரயாண பிரியர்களாக கூட இருப்பாங்க. கொஞ்சம் தர்ம சிந்தனையோடு செயல்படக்கூடியவங்க, முடியாதவங்களுக்கு நிறைய உதவிகளை செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதனால் தான தர்மங்களில் ஈடுபட்டு வரக்கூடியவங்களாகவும் இவங்க இருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு மினி கர்ணன் போல் இவங்களை சொல்லலாம். பட் என்னென்னா, இவங்களுக்கு வந்து அந்த மரியாதையும் ரெகக்னேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது கிடைச்சிது அப்படின்னா வாரி கொடுக்கறதுல வல்லலாக இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா மிகச்சிறந்த எதிரியாக இவங்க இருப்பாங்க. இதுதான் விஷயம். குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ஒரு சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். இன்னும் சொல்லப்போனால் குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவங்க தான். பொருளாதார ரீதியாக குடும்ப நிலையை நல்லா உயர்த்தி பிடிக்கக்கூடியவங்க தான். உள்ள எப்போவுமே பார்த்திங்கன்னா எல்லாரையுமே ஒரு வெல் செட்டிலாக வச்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடியவங்க. உண்மையிலே ஜாதக அமைப்பு உங்களுக்கு நல்லபடியாக இருந்ததுன்னா குடும்பத்தில் இருக்க எல்லாத்தையுமே நல்லபடியாக பார்த்துப்பாங்க. குடும்ப நிலையும் நல்லபடியாக வசதி வாய்ப்புகளோடு வச்சுப்பாங்க. குடும்ப காரியங்களை நல்லபடியாக எடுத்து நடத்துவாங்க. ஸோ நார்மலாகவே இந்த குடும்ப விஷயங்கள் அப்படின்னோமே இந்த காரிய ரீதியான அணுகுமுறையான விஷயங்கள் ஒரு சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். குடும்ப உறவுகள் அப்படின்னு வரும்பொழுது இதுவும் கூட கிட்டத்தட்ட ஒரு சாதகமான நிலைகளே இருக்கும். பட் என்னென்னா அப்பப்போ இந்த கான்ட்ரவர்சியான விஷயங்கள் அப்படிங்கிறது வந்துட்டு போகும். தான் சொல்கிற விஷயத்தை எந்த ஒரு குறுக்கீடும் தலையீடும் இல்லாமல் அப்படியே கேட்டு நடக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. ஸோ அதனால் மாற்றுக்கருத்து எதிர்கருத்து போன்ற விஷயங்கள்லாம் வரும்போது அதை கேட்டு அனுசரித்து போகக்கூடியவங்கள. ஸோ இந்த மாதிரியான நிலைகள் குடும்ப உறவுகளில் கொஞ்சம் தேவையில்லாத சங்கடங்கள் பிரச்சனைகள் அப்படிங்கிறது அப்பப்போ வந்துட்டு போயிட்டு தான் இருக்கும். பட் ஜென்ரலாக குடும்ப உறவுகளை மதிக்கக்கூடியவர்களாகவும் போற்றக்கூடியவங்களாகவும் தான் இருப்பாங்க. பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் பெற்றோர்கள் மேலே நல்ல மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது இருக்கும். பெற்றோர்களை போற்றக்கூடியவங்களாக இருப்பாங்க. குறிப்பாக தந்தை சார்ந்த விஷயங்கள் காரியங்களில் அதிக ஈடுபாடுகள் காட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க. தாய் பாசம் மிகுந்தவங்களாக இருப்பாங்க. அது இன்னும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா பெற்றோர்களுடைய பாசத்திற்காக இயங்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. நிறைய நேரங்களில் பெற்றோர்கள் தன்னை புரிஞ்சுக்கலையே அப்படின்னு அடிக்கடி கவலைப்பட்டுக்கிட்டும் இருப்பாங்க. இன்னும் சொல்லப்போனால் பெற்றோர்கள் இவங்களை நல்லபடியாக கவனித்தாலும் அந்த கவலை இருக்கும், கவனிக்கலை அப்படின்னாலும் அந்த கவலை இவங்களுக்கு இருக்கும். ஏன்னா இயற்கையாகவே பெற்றோர்களுடைய விஷயங்களில் கொஞ்சம் அதீத எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது இவங்கக்கிட்ட இருக்கும். பட் தனிப்பட்ட முறையில் இவங்களுடைய முரட்டு சுபாவம் பிடிவாதம் போன்ற விஷயங்களால் அது இவங்களுக்கு ஒரு பற்றாக்குறை போல தெரியும். அதனால் பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்களில் இவங்களுக்கு கொஞ்சம் இயக்கங்கள் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும். பட் ஜென்ரலாக ஒரு சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். குறிப்பாக மூத்த உடன்பிறப்புகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு ரொம்பவுமே சாதகமாக இருக்கும். காரணம் என்னென்னா இவங்களுடைய கேரக்டருக்கு அவங்க அப்படியே கொஞ்சம் ஆப்போசிட்டாக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளக்கூடிய தன்மை அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் இவங்களை அரவணைத்து போகக்கூடியவங்களாக அவங்க இருப்பாங்க. ஸோ மூத்த உடன்பிறப்புகள் வகையில் சாதகமான அமைப்புகள் அப்படிங்கிறது இருக்கும். இளைய உடன்பிறப்புகள் வகையில் கூட ஈடுபாடுகள் அப்படிங்கிறது இருக்கும். பட் இருந்தாலும் கொஞ்சம் கான்ட்ரவர்சியான விஷயங்கள் ஏட்டி போட்டியான சமாச்சாரங்கள் அப்படிங்கிறதும் அப்பப்போ வந்துட்டு போயிட்டு தான் இருக்கும். பட் ஜென்ரலாகவே உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு கொஞ்சம் ஒத்து போகக்கூடிய நிலைகளில் தான் இருக்குது. திருமண வாழ்க்கை கணவன் மனைவி உறவுகள் போன்ற விஷயங்களும் இவங்களுக்கு பெரும்பாலும் சாதகமான நிலைகள் தான் இருக்கும். காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஈடுபாடுகள் காட்டக்கூடியவங்க தான். பட் திருமண வாழ்க்கை அப்படின்னு வரும்போது திரும்ப திரும்ப ஒரே விஷயங்கள் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இவங்களுக்கு உரித்தான அந்த மரியாதை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ வாழ்க்கை துணைக்கிட்ட இருந்தும் அந்த மரியாதைகளை அதிகம் எதிர்பார்ப்பாங்க. அது கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க எப்பேற்பட்ட அன்பை காட்டினாலும் அது இவங்களுக்கு பெருசாக தெரியாது. எனக்கு நீங்கள் அன்பு காட்டலினாலும் பரவாயில்ல, எனக்கு உண்டான அந்த ரெகக்னேஷனை கொடுங்க, எனக்கு உண்டான அந்த மரியாதையை கொடுங்க அப்படின்னு தான் இவங்க கேட்பாங்க. ஸோ இவங்களுக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய அந்த வாழ்க்கை துணை இவங்களுக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா இவங்களுடைய திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது சாதகமாக இருக்கும். ஸோ ஜென்ரலாகவே இவங்களுடைய திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது கொஞ்சம் நல்ல நிலையில் தான் இருக்கும். பட் இவங்களுடைய திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது ஏற்றத்தாழ்வுகளாகவே இருக்கும். ஆகையினால் இந்த திருமண வாழ்க்கையில் சூழ்நிலை சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் அனுசரித்து போக வேண்டியது இவங்களுக்கு அவசியமாக இருக்கும். அப்படி இல்லைன்னா பேச்சுவார்த்தைகளால் நிறைய மனஸ்தாபங்கள் அப்படிங்கிறது வந்து போய்கிட்டு தான் இருக்கும். அந்த குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் இவங்களுக்கு கொஞ்சம் சாதகமாகவே இருக்கும். குழந்தைகள் வகையில் சுகபோக அனுபவங்களை பெற்று வாழக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஜென்ரலாகவே இந்த விருச்சிக ராசி விருச்சிக லக்னம் அப்படிங்கிறது இந்த குழந்தைகள் வகையில்
எப்போவுமே ஒரு சாதகமான அமைப்புகள் அப்படிங்கிறது இருக்கும். அந்த வகையில் இந்த குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இவங்களுக்கும் ஒரு நல்ல நிலைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சுய ஜாதகத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா தான் குழந்தைகள் மூலமாக ஏதாவது பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஏற்படுமே தவிர, மற்றபடி ஜென்ரலான அமைப்பு அப்படிங்கிறது குழந்தைகள் வகையில் சுகபோக அனுபவங்களை பெற்று வாழக்கூடிய அமைப்புகள் இவங்களுக்கு முழுமையாக உண்டு. உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் வகையில் எப்போதுமே ஒரு அளவான ஈடுபாடுகளுக்கும், குறிப்பாக உறவினர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் இவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கிறதே நல்லது. காரணம் ஜென்ரலாகவே இந்த உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் வகையெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஈகோ சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் அதிகமாக வேலை செய்யும். ஜென்ரலாக பார்த்திங்கன்னா இவங்க எல்லார் மேலேயுமே அன்பு காட்டணும் அப்படின்னு தான் எதிர்பார்ப்பாங்க. பட் என்னென்னா முதல்ல அங்கேருந்து வரணும் அப்படின்னு தான் எதிர்பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் தான் இவங்க அதுக்கு ரியாக்ட் பண்ணுவாங்க. ஸோ பல நேரங்களில் அது கொஞ்சம் தடைகளாகவே இருக்கும். இதனால் கொஞ்சம் ஏட்டிக்கு போட்டியான விஷயங்கள் அப்படிங்கிறது உறவினர்கள் வகையிலும் சரி நண்பர்கள் வகையிலும் சரி அடிக்கடி வந்து போயிட்டே இருக்கும். குறிப்பாக உறவினர் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் அதிகமாகவே தரும். நண்பர்கள் வகையில் காரிய ரீதியான விஷயங்களில் கொஞ்சம் அதிக ஈடுபாடுகளை காட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க. தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் நார்மலாகவே ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இவங்க வந்து எப்போவுமே வேலைக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. பெரும்பாலான இந்த சிம்ம ராசி விருச்சிக லக்னத்தில் பிறக்கக்கூடியவங்க சுயதொழிலை அதிகம் விரும்புவாங்க. தன்னுடைய சொந்த காலில் நிற்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. தனக்குன்னு ஒரு சாம்ராஜ்யத்தையே உருவாக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஸோ சுய ஜாதகம் நல்லபடியாக சப்போர்ட் பண்ணிச்சு அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்களுடைய அமைப்புகளை பெற்று நல்லபடியாக இருப்பாங்க. பட் சுய ஜாதகம் சப்போர்ட் பண்ணல அப்படின்னா இது சார்ந்த விஷயங்களுக்காக கடினமாக உழைத்து கொண்டே இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. எப்படியாவது அந்த நிலையை அடைஞ்சிடணும் அப்படிங்கிற அந்த தீவிரமான போராட்டம் அப்படிங்கிறது வாழ்க்கை முழுக்க அவங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். கோச்சார ரீதியாக சில காலகட்டங்களுக்கு நல்ல நிலைகள் அப்படின்னு வரும்போது அந்த நிலையை எட்டி பிடிப்பாங்க. கொஞ்ச நாளைக்கு அதை அனுபவித்து கொண்டு மீண்டும் அந்த தேடல் அப்படிங்கிறது ஒரு தொடர்கதையாக இருக்கும். அண்ட் வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இவங்களுக்கு கொஞ்சம் சாதகமாகவே இருக்கும். ஸோ ஓவராலாக இந்த சிம்மராசி விருச்சிக லக்னத்தில் பிறக்கக்கூடியவங்க இவங்க வந்து பிறப்பாலேயே நல்ல ஒரு கடமை வீரர்கள் தான். பட் கர்ம வீரர்களாக இவங்க செயல்பட்டாங்க அப்படின்னா இவங்களுடைய வாழ்க்கை சீரும் சிறப்புமாக இருக்கும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.